ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரிஷா கிச்சன். நான் இன்றைக்கி இஃப்தார் டைமில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபியை தான் ஷேர் பண்ண போகிறேன். சிக்கன் லெக் மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்கை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இதை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 500 கிராம் மா, தேவையான அளவு சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த டோவை பிசைய போக்கல கொஞ்சம் சப்பாத்தி ரொட்டிகளுக்கு செய்கிறதையும் விட கொஞ்சம் சாஃப்டாக மாதிரி அந்த டோ இருந்தால் மிச்சம் நல்லா ஆயிக்கும். அந்த மாதிரி ஒரு பதத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த டோவை பிசைஞ்சதுக்கு பிறகு அதுக்கு மேலால் கொஞ்சம் மயிலை ஊற்றி எல்லா பக்கத்துக்குமா தடவி விட்டுட்டு நாங்கள் கறியை செய்யங்காட்டிலும் அதை நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வைங்க. இது வரங்காட்டிலும் நான் செஞ்சு காட்டின இந்த ரெசிபீஸ் எல்லாத்தையும் நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தீங்கண்டா அதில் பிக்சர்ஸ் எனக்கு எடுத்து இன்ஸ்டாவில் ரிஷா கிச்சன் என்ற ஐடிக்கு நீங்களும் அதை சென்ட் பண்ணி வைங்க. இப்போ கறியை செய்கிறதுக்கு கேபேஜ், கேரட், ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி, கரி லீவ்ஸ் இது எல்லாத்தையும் நல்ல மெல்லிசாக அரிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது பொட்டேட்டோவை பாயில் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இதுக்குள்ளுக்கு பீஃப் சிக்கன் எது சேர்க்குறேன்டாலும் அதை உப்பு, மஞ்சள், மிளகாய்த்தூள் போட்டு அவிச்சு அதை வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அந்த சிக்கன் லெக் மாதிரி வைக்கிறதுக்கு பொட்டேட்டோவை சின்ன மெல்லிஸாக கட் பண்ணி அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி அந்த நீட்ட ஷேப்பில் அதை மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் அதுக்குள்ளுக்கு வச்சு வேக போக்கல அது டக்குன்னு குயிக்காக வேகும். இப்போ கறியை செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஊற்றி அதில் ஆனியன், க்ரீன் சில்லி, கரி லீவ்ஸ் இது மூணையும் சேர்த்து கொஞ்சம் வதக்குங்க. அது வதங்கி வரப்போக்கில் நாங்கள் மெல்லிசாக அரிஞ்சு வச்ச கேரட், கேபேஜ் இது ரெண்டையும் சேர்த்து 1 மினிட்க்கு போல் டக்குன்னு குயிக்காக வதக்கி எடுத்துடுங்க. கேபேஜ், கேரட்டு அந்த க்ரன்ச்சி தன்மை கொஞ்சம் மீந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ டக்குன்னு குயிக்காக அதை வதக்கி எடுத்துடுங்க. இப்போ இது லேசாக வதங்கி வரப்போக்கல இதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், நச்சீரகத்தூள் இது மூணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்ச டொமேட்டோவையும் சேர்த்து வதக்குங்க. அடுத்தது பாயில் பண்ணின அந்த பொட்டேட்டோவை மேஷ் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. வேக வச்சு எடுத்த பீஃபை பிளெண்டரில் 2 சுற்று சுற்றிட்டு அதையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ அதோட கறி ரெடி. இப்போ கொஞ்சம் ஒரு பெருசாக ஒரு உருண்டை ஒன்று எடுத்துட்டு அதை நல்ல மெல்லிசாக தட்டி எடுத்துக்கொள்ளுங்க. தட்டி எடுத்ததுக்கு பிறகு ஒரு சோசர்ட அளவுக்கு மாதிரி அப்போ தான் உங்களுக்கு அதை நல்லா சுற்றி அதுக்குள்ளுக்கு நல்லா கறியை வச்சு எடுக்கலும். அந்த அளவு மாதிரி கட் பண்ணி எடுத்து அதில் நடுவில் கறியை வச்சுட்டு அதை கறியை வச்சதுக்கு பிறகு அந்த நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச அந்த மெல்லிஸாக கட் பண்ணி வச்ச அந்த பொட்டேட்டோ ஸ்டிக்கையும் நடுவில் வச்சு நல்லா நான் காட்டுற மாதிரி அதை சுற்றி எடுங்க. கறியை கொஞ்சம் நல்லா வைங்க. அப்போ தான் அது நாங்கள் அதை சுற்றி எடுக்க போக்கல அது நல்லா அந்த வட்டமாக இதாக வரும். நான் காட்டுற மாதிரியே எல்லா டோவையும் இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க.
இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து கொண்டதுக்கு பிறகு ஒரு எக்கை வந்து உடச்சி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது கொஞ்சமாக பிஸ்கட் தூளையும் ஒரு பான் தூள் அதையும் வந்து ஒரு சைடில் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ஒவ்வொரு அந்த சிக்கன் லெக்கையும் வந்து எக்கில் டிப் பண்ணி எடுத்துட்டு அதை பிஸ்கட் தூளையும் நல்லா கோட் பண்ணி எடுங்க. இது மாதிரி இந்த சிக்கன் லெக் எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டதுக்கு பிறகு டீப் ஃப்ரை பண்ண போக்கில் அந்த ஃப்ளேமை வந்து லோ டு மீடியமில் கிடைக்குளுக்கு மாதிரி வைங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் மீடியமில் வச்சிங்கன்னு சொன்னால் இதோட கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், உள்ளுக்கு வந்து வெந்திக்காது. பொட்டேட்டோ வந்து இப்போ வெளியில் உள்ள பொட்டேட்டோ அந்த துண்டு வந்து குயிக்காக இந்த ஃப்ரை ஆகும், ஆனால் உள்ளுக்குள்ளது வந்து பச்சையாக அப்படியே ஈக்கும், ரோவாக ஈக்கும். ஸோ வந்து நீங்கள் அது உள்ளுக்குள்ளது வேகிறதுக்கு லோ டு மீடியமில் இடைக்குள்ளுக்கு மாதிரியான அந்த ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் அது உங்களுக்கு நல்லா உள்ளுக்கு வெந்திக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதிய வியூவர்ஸ் பார்த்துட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.